விஷயங்கள்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் அவனை மறக்காத மாதிரி இவனும் என்னை மறந்திருக்க மாட்டான். இவன் பார்வையில மட்டும் நான் சிக்கன சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி ஆயிடும். இவன் கண்ணில் மட்டும் நம்ம பற்றவே கூடாது. ச்சே, இவனை பார்த்ததும் இந்த ரேவதி வாயெல்லாம் பல்லா இருக்கு. எப்படி வழிரா? வணக்கம். உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதேபடி பந்தக்கால் நடுறதுக்கு நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும். பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை நீங்க பாக்குறது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்டா தான் இருக்கும். சாமி, லேட் ஆகுது. பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. இது ஆரம்பிச்சிடுறமா சார், இவர் எங்க மாமா மயில் வாகனம், எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. மாமா, இவர்தான் என்னோட எம்டி. சக சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? அத்தா எம்டி வந்திருக்காரு. சார், இவர தெரியுதா? இவர்தான் என் மாமனார். ரேவதியோட ஃபாதர். மாப்பிள சார தெரியாதா? ஏற்கனவே அறிமுகமாயிட்டான். இங்க இருக்கிற யாருக்கும் இவனை தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க. சரியான திருட்டு கூட்டம். இவங்க மட்டுமா? அவனும் தான். இவங்களை விட பிரமாதமா நடிக்கிறானே. ஆண்டி, நம்ம பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள மாமா, என்ன நடிப்பு நடிக்கிறா பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இவ விட்டா கூட அவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே. அவசரப்படுறான் பாருங்க. மூஞ்ச பாத்தீங்களா? எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். எவனோ நல்லா மார்க் போட்டு அனுப்பியிருக்கான். இருக்கும் மாமா. அவன் அடிச்ச கைக்கு மொத்தம் கொடுக்கணும் மாமா. பூஜைக்கு எல்லாரும் வாங்கோ. நான் உள்ள போறேன். வாங்க போலாம். சரி வா. வாங்க சார். நீங்க போங்க, நான் வரேன்.